வா வரல. என்ன வாத்தியார அன்னைக்கு நீ போடல ஆட்டோ என்ன ஏரோப்ளேனே வரும். இது வந்து நான் அந்த ஷார்ட்டை வந்து எடுத்த அந்த சவுண்ட் எஃபெக்ட் பற்றி நான் சொல்கிறேன். இந்த ஷார்ட் எஸ்பெஷலி ஸ்ட்ரீட் சீன் வந்தது. இது எப்படி லைவாக எடுக்க முடியாது, மிக்சிங் என்ன பண்ணாலும் அந்த ஆம்பியன்ஸ் கிடைக்காது. ஸோ எமி தான் வந்து ஃபுல் அந்த சீனை வந்து எடிட் பண்ண சொல்லி ஒரு விஹெச்எஸில் ஒரு டிவி மானிட்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அந்த அதே ஸ்ட்ரீட்டுக்கு கேமரா கிடையாது, லைட்ஸ் கிடையாது, ஒண்டி நாங்கள் மட்டும். பட் இந்த செட்டப்பை வச்சுட்டாரு, மானிட்டர் போட்டார், மைக் வச்சார். ஆல் ஆர்டிஸ்ட், அட்மாஸ்பியர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. கரெக்டாக இதில் ஷார்ட்டில் அங்கேருந்து இவர் அவன் கூப்பிட்டதும் ஆட்டோ வரத ஆக்ஷன் காட்டும். சைலண்ட்ல ஆட்டோவே ரெக்கார்ட் பண்ணார். இவன் ஏறான், ஆட்டோ போகும்போது பின்னாடி ஏதோ சைக்கிள் போகிறதா, ஸ்கூட்டர் போகிறதா, பஸ்ஸு போகிறதா எல்லாத்தையும் லைவ் சிங்க் பண்ணோம் நாங்கள். ஐ மீன் கேன் யூ டூ தட்? எவ்வளோ அது அன்லஸ் ப்ரொடியூசருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டு நல்லா பண்ணலான்னு சொல்கிறது. இதெல்லாம் தான் வந்து ஒரு டிவி ஒர்க்கில் எமி வந்து சவுண்டிங். இப்போ நான் மறுபடியும் இப்போ நான் பார்த்தேன் அந்த படம், அந்த ஷார்ட்டில் அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஆட்டோ சவுண்ட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதே நம்ம கிரியேட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்காது. இட் ஹேட் பீன் பிளாஸ்டிக். பட் ஹியர் இட் வாஸ் லைவ் சவுண்ட்ஸ் போகிறது. அது அமலாவோட நல்ல காமெடி, அவ்வளோ ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் கேர்ள், அவ்வளோ ஒரு சீனோடு முடிச்சிட்டோம்.